வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மார்கழி மாதம் பிறந்ததும் பெண்கள் பலருமே மாலை அணிந்து விரதம் இருந்து செல்லக்கூடிய ஒரு தலம்னா அது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுங்க. இந்த ஆதிபராசக்தி கோவிலில் மாலை அணியக்கூடிய பெண்கள் எப்படி விரதம் இருக்கணும், இந்த நாட்களில் எந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் ஆதிபராசக்தி பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை ஜோதிட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் எத்தனை அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தினா மேல்மருவத்தூர் தலம் மட்டும்தாங்க எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு அம்மன் ஆலயம். அதே போல் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய கோவில்களை நினைவுக்கு வருவது இந்த மேல்மருவத்தூர் அம்மன் தாங்க. தமிழகம் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் பல நாடுகள் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருக்காங்க. தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்தி தான் வரா. மேலும் இந்த ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது சிறப்புங்க. இங்கு யார் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை அபிஷேகம் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலான்னு சபரிமலை போல இங்கு கோவிலில் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது தாங்க இந்த கோவிலுடைய வழிபாட்டு முறையாகவும் இருக்கு. மேலும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவுமே புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடமும் ஒன்று. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இங்கு அதிகமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து செல்லக்கூடிய கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம் அமைந்திருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு ரொம்ப அதிசயமானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல தான் 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்திருக்கு. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போல போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கான். இதனால இந்த பகுதியில் இருந்த மக்களும் இதனை கடந்து செல்பவங்களும் ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை விட ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயம் என்னன்னா, இந்த மரத்தினுடைய பால் கனிகள் சாப்பிடவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்து குணமாகி வந்திருக்கு. இதனால இந்த அதிசய வேப்பமரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கு பரவ தொடங்கியிருக்குங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்பமரம் அடியோடு சாஞ்சிச்சு. இந்த மரத்தின் வேர்பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டிருக்குங்க. இந்த சுயம்புவிற்கு மேலே சிறிய குடில் அமைத்து இந்த பகுதியில் இருந்த மக்கள் பூஜை செய்ய தொடங்கியிருக்காங்களாம். இதற்கு சித்தர் பீடன்னு பெயரிட்டு வந்தாங்க. பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சுயம்பு உருவம் மட்டுமே இங்கே வழிபட்டு வந்திருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகிலேயே 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியினுடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் மீது வலது காலை மடித்து கொண்டு இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த நிலையில வலது திருக்கரத்துல தாமரை மொட்டும் இடது திருக்கரத்துல சின்ன முத்திரையோடு காட்சி தர 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிக்கும் விதத்தில் அமைந்திருக்கு. அன்னையினுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த சின் முத்திரையே ஞானத்தை அருளக்கூடியதாக அமைந்திருக்கு. அன்னையின் தலையில ஜடாமுடியோ கிரீடம் போல அமைந்திருக்குங்க. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரே மனித குலம் என்பதை ஆதிபராசக்தியின் சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகவும் இருக்கா. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமன்னு, இவர்களுக்கு தனியாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டும்தான்னு சொல்லும் விதத்தில் அமைந்திருக்குங்க. கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செயலான முறையே பங்காறு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த ஆலயத்தில் அன்னை ஆதிபராசக்தி அடிகாலருடைய உருவல பலருக்கு அருள்வாக்கு சொல்லியிருந்தாரு. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதை சித்தர் பீடத்தின் சிறப்பாக சொல்லப்படுது. இங்கு பல அற்புதங்களோ அதிசயங்களோ இந்த ஆலயத்தில் நடந்திருக்குங்க. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரையே அம்மானு அழைக்க துவங்கினாங்க.
பின்னர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தினுடைய நுழைவு வாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைத்தார்க்காங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிப்பாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போல இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாதுங்க. இங்கு அன்னையின் அனைத்து சக்திகளுடைய ஆதாரமாக விளங்குவதால இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னை சுற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால இங்கு நவகிரகங்களுக்குன்னே தனியாக சன்னதி கிடையாது. மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபமும் ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இங்குள்ள புற்றில அம்மன் பாம்பு வடிவில் வாசிப்பதாக சொல்லுவாங்க. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவங்களுக்கு பாம்பின் உருவலை இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்துட்டு தாங்க இருக்கு. மேலும் புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர் கோவில் இருக்கு. இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்தகன்னி சன்னதி அமைத்திருக்காங்க. இந்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக சொல்லப்பட்டு இவங்களுக்கும் மேல்மருவத்தூர் கோவிலில் வழிபாட்டில் முக்கிய இடமும் இருக்குங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பங்காரு அடிகளாரின் உருவலை தான் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களோடு பேசுவதாக சொல்லப்படுது. 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக தான் மேல்மருவத்தூர் சொல்லப்படுதுங்க. இங்கு ஜாதி மத இனன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த ஆலயத்துக்கு சென்று அன்னையை வழிபட முடியும். பெண்கள் அன்னையின் கருவறைக்குள்ள சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்ய பார்த்தீங்கன்னா அனுமதியும் உண்டு. இந்த கோவிலில் நாகபீடத்தின் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டா குடும்ப பல மேம்படும், அனைத்து பாவங்களை இருந்து நீங்கள் விடுபடலாம். மேலும் இந்த கோவிலில் முக்கியமான ஒரு வேண்டுதலாக அங்க பிரதட்சணை தான். வேண்டிக்கொண்டா அவங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. மேலும் ஆடிப்புற நாள பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்தில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் முக்கிய நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச பெரு விழா நடைபெறுவதை முன்னிட்டு கார்த்திகை மாதம் தொடங்கிய சக்தி மாலை அணிந்து கொண்டு சக்தி விரதம் இருந்து அம்மனுக்காக இருமுடி எடுத்து வந்து சுயம்பு அன்னைக்கு அபிஷேகம் செய்வாங்க. 3 இல்லைன்னா 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகள்னு அனைவருமே குடும்பமாக இருமுடி செலுத்துவது இந்த கோவிலில் நடந்து வருதுங்க. இந்த ஆண்டுக்கான இருமுடி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தொடங்கியாச்சு. முன்னதாக கருவறையில் அம்மன் சிலைக்கு அபிஷேகம் ஆராதனையும் நடத்திருக்காங்க. சுயம்பு திருவுருவ சிலைக்கு புதன்கிழமையே இயற்கை வழிபாடு செய்யப்பட்ட பின்னாடி ஆதிபராசக்தி பார்த்தீங்கன்னா முதல்ல 9 சிறுமியர்களுக்கு பங்காரு அடிகளார் தம்பதியர் 9 பேருக்கும் அபிஷேகம் நிகழ்த்தி தொடங்கி வைத்திருக்காரு. இங்கே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்காக மாலை அணிந்து விரதம் இருக்க நினைத்தீங்கன்னா பொதுவாக 3 நாட்கள் விரதம் இருக்கலாம். சிவப்பு நிற ஆடை அணிந்து ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு காலை மாலை 2 வேளையும் நீராடி வழிபட்ட பிறகு திருஷ்டி கழித்து இருமுடி சுமந்து செல்வாங்க. இது விரத முறையாக சொல்லப்படுதுங்க. விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ 3, 5, 7 இல்லைன்னா 9 நாட்கள் வரை நீங்கள் விரதம் இருக்கலாம். சில பக்தர்கள் அதிக நாள் விரதம் இருந்து மாலை அணிந்து கூட நீங்கள் செல்லலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி கழிக்க எலுமிச்சை பழம் பிழிந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கற்ப தீபம் காட்டி திருஷ்டி கழிக்க வேண்டும். இருமுடி சுமந்து செல்வது முக்கியமாக அமைந்திருக்குங்க. மனதில் தூய்மையோடு பக்தி உணர்வோடு அம்மன் மீது முழு நம்பிக்கையோடு இருமுடி சுமக்கணும். மருவத்தூர் அம்மனை விரதம் இருந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கோ, தரித்திரம் தீவினை நீங்கிடுங்க, நோய்கள் அனைத்தும் குணமாகிடும், திருமண தடைகள் நீங்கும், திருஷ்டி நீங்கிடோ, திருமண தடைகள் நீங்கோ, குடும்ப ஒற்றுமை உண்டாகும், ஆன்மீக பலம் பெறுவீங்க, மன அமைதி உண்டாகுங்க, செல்வ பலம் பெருகிய அனைத்து நன்மைகளும் அள்ளித்தருவா இந்த ஆதிபராசக்தி. நீங்கள் செவ்வாடை அணிந்து வழிபடுவதால் சிறப்பு பலன்கள் கிடைக்கும். பெண்கள் கருவறையில் இந்த ஆலயத்தில் பூஜை செய்யலாம். அதர்வன பத்திரகாளி வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் இருந்து நீங்கள் விடுபட முடியுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் நடைபெறக்கூடிய வேள்வியில் பங்கு கொள்வதாலோ எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபடுவதாலோ வறுமை தரித்திர போன்ற நிலையில் இருந்து நீங்கி வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. அதே போல் அன்னையை நேரடியாக கனவுல தோன்றி குணப்படுத்தியதாக பக்தர்கள் சொல்வாங்க. கடுமையான நோய்கள் இருந்தால் கூட இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் நோயில் விடியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதே போல் வேண்டுதல் மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வழிபாட்டு செய்து வந்தான்
விரைவிலேயே பெண்களுக்கு திருமணம் நடந்திடுங்க. அதே போல் அதர்வன பத்ரகாளி சன்னதியில் சிதறுக்காய் உடைப்பதன் மூலம் கஷ்டி பிரச்சனைகள் நீங்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.